இந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு இந்த சினத்தவளையோ தூக்கி வெளியில் விசிறி அடிச்சிருந்தாலும் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி இந்த வாட்டர் மெலனை தூக்கி வெளில போட்டாங்க? அதுக்கான சாத்தியமே கிடையாது. விஜய் டிவி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே. எப்படி ஓட்டு இருக்க ஒரு மனுஷனை தூக்கி வெளில போட்டாங்க? அப்போ இனிமேல் கண்டென்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க? இப்போது வாட்டர் மெலன் வெளியில் போனதில் 180% பேருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் நம்பலைன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்வளோ பேர் அவங்க வாட்டர் மெலன் வெளியில் போனதுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். மீதி ஒரு 20 பேர் இந்த தர்பீஸெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி அவனுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேவலமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வயிறெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஐயோயோ எரியுதே. இப்போ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கானா வினோத்தை எப்படியாச்சும் தூக்கணும். கானா வினோத்தை தூக்கணும் அப்படின்னா வாட்டர் மெலனுக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் தூக்கி பார்வதிக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு அந்த பருப்பு வைக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஆளை வச்சு தானே இவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, எப்படா தூக்குனாங்க, இவங்க அவ்வளவு நல்லவங்க இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு எபிசோடை பார்க்கும் பொழுது ஓகே, அவனை இதனால தான் இவனை தூக்கியிருக்காங்க, இவனுக்கு தேவைதாங்க, போகும்போது 4 அடி கொடுத்து இவனை அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சேங்க. அப்படி இவன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவரை ஓட்டு இல்லை அப்படின்லாம் அனுப்பலை. இந்த நிகழ்ச்சியில் இவர் தவறான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறாரு. பயங்கரமாக இவர் பெண்கள் விஷயத்தில் தவறாக நடந்துக்கிறாரு. பொதுவான இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? யாரையுமே சாதி பார்த்து பேசுகிறாரு, சாதி ரீதியான தாக்குதலை பண்ணுறாரு. குறிப்பாக கானா வினோத் அவர்கள்கிட்ட போயிட்டு அவர் நிறத்தை வச்சு பேசுகிறாரு, அவர் வசிக்கிற ஏரியாவை வச்சு பேசுகிறாரு. சாதி ரீதியாக நீயும் பிரவீனும் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தவங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாரு. திவ்யா கிட்ட போய் கேட்குறாரு, விசாரிச்சா நீங்களும் நானும் சொந்தமாக தான் வருவோம் போல. இப்போ அதை தெரிஞ்சு இவன் என்ன கலட்ட போகிறான் அப்படின்னு தெரில. இவன் போய் கேட்டோன்னே அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா, அந்த வீட்டு வாசப்படியில் முதல்ல இவனை சேர்ப்பாங்களா, எதுவுமே தெரியாது இல்லையா. ஆனால் இவன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சுற்றுறான். இருக்கக்கூடிய சக நடிகர்கள் எல்லாரையும் தன்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள விட நான் நல்லா நடிப்பேன், அவங்கள விட நான் கலட்டுவேன், அவங்கள விட நான் பிடுங்குவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க தெரியக்கூடிய ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான் யார், நம்ம திவாகர். ஸோ வாட்டர் மெலனை தூக்க வேணாம் அப்படிங்கிறது தான் சேனலுடைய முடிவு. ஓகேவா, ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு, பட் இருந்தாலும் வேணாம், சுபிக்ஷா கனி இவங்க 2 பேரையும் டபுள் எவிக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தாங்க. எப்போ வரைக்கும்? வாட்டர் மெலன் இன்னைக்கு இந்த விஷயத்த பேசுகிற வரைக்கும். என்ன பேசினாரு? வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட்ல வாட்டர் மெலனை கிடைக்கிற கேப்லலாம் வச்சு நம்ம சேதுபதி அவர்கள் பொழந்திருப்பாரு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் சிரிச்சோடனே நான் மயங்கிருவனெல்லாம் சும்மா சிரிச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். பார்வதி ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்றதுனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணும்னா இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். நிறைய இடங்களில் பயங்கரமாக டீஸ் பண்ணியிருந்தாரு வாட்டர் மெலனை. பார்வதிக்கு எந்த அளவுக்கு ஒரு மொக்கை கிடைச்சதோ அதை விட அதிகமான மொக்கை வாட்டர் மெலனுக்கும் கிடைச்சிது. அரோராவுடைய அந்த ஆபாச குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்வதி எழுந்திரிச்சு பேசும்போது இவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி, சார் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இதெல்லாம் போச்சா, எல்லாரை பற்றியும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல பார்வதியோடைய அந்த மேட்ரு விசாரிக்கப்பட்டது. அப்புறம் சபரியோடைய அந்த டாஸ்க், கேப்டன்சி டாஸ்க் விசாரிக்கப்பட்டது. அதில் கனி அவர்கள் எந்த அளவுக்கு பயாஸாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விசாரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கடைசியாக சபரியோடைய கேப்டன்ஷிப் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அதை பற்றின ஒரு விசாரணை போச்சு. நாளைக்கு தான் அந்த ப்ரஷ் மேட்ரு எல்லாமே விசாரிக்க போகிறாங்க. ஓகேவா, நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையுமே நான் சேர்த்து சொல்கிறேன். இன்னைக்கு சரி இவனை இதுக்கு மேலே வச்சுக்கிட்டா இந்த வீட்டில் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை யோசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, வியானாவுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை, அந்த சக்கரை மேட்ரில் வியானா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. டக்குன்னு சொல்ல மாட்டேற ஒரு விஷயத்த அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 8 நிமிஷம் கண்டென்ட் நம்ம போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆடு கொடுப்பான், அப்போ தான் நமக்கு ரெவன்யூ வரும். அதனால் ஒரு சின்ன விஷயத்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேச முடியாது, 8 மினிட்ஸ்க்கு பேசி தான் ஆகணும். அதனால தான் மன்னிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னால் தான் உங்களுக்கு லைட்டாக ஓகே இதான் போல் இப்படி தான் போல், நான் டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், மன்னிச்சிருங்க. நான் குறைச்சிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா,
வியானாவுடைய சக்கர மேட்டரில் வந்து அவங்க பேசுகிறாங்க. நான் ஆக்சுவலாக வியானா போய் சபரிக்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு சபரிக்கிட்ட போய் இவங்க தேங்க்ஸே சொல்லிட்டாங்க. ஆனால் அதை இங்கே ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா சபரியை போட்டு கொடுக்கறதுக்கு இல்லை, கானா வினோத்தை போட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு சேதுபதி அவர்கள். நீங்கள் சொன்னீங்களா, கேட்டிங்களா, அவர்கிட்ட சொன்னீங்களா, அவர் என்ன சொன்னார், ப்ராப்ளம் முடிஞ்சா, இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த செனத்தவளை சும்மாவே இல்லை, இந்த சுடுதண்ணியில் போட்டால் அந்த தவளை குதிக்க பாருங்க, அந்த மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கான். சார் சார் சார்னு கையை நீட்டிகிட்டே இருக்கும் பொழுது சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எந்திரிச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவர் வந்து வியானா வந்து அழுதுட்டாங்க, வியானா வந்து அழ வச்சுட்டாரு. கானா வினோத் எப்பயுமே இப்படி தான் சார், சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான். டேய், அந்த ஆள் வந்து இந்த வாரம் தானே கிச்சன் டீமுக்கே வந்திருக்காரு ப்ராப்பராக. அதுக்கு முன்னாடி ஹோட்டல் டாஸ்கில் பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்காக வந்தார். இப்படி இவன் சொன்ன உடனே சேதுபதி மூஞ்சே மாறி போச்சு. நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு எபிசோடில் அந்த மனுஷன் இவனுங்களை வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார வச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஷோவுடைய பேரை கெடுக்காதீங்க, டேமேஜ் பண்ணாதீங்க, தவறான வார்த்தைகளை பேசாதீங்க, ப்ராப்பராக பேசுங்க, இந்த வக்ரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க, மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, ஷோவை கெடுக்காதீங்க, ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஷோவை கெடுக்காதீங்க கெடுக்காதீங்க கெடுக்காதீங்கன்னு ரெஸ்பான்சிபிளாக பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு சொல்லியும் வினோத் மேலே இருக்கக்கூடிய வன்மம் எங்கே வருதுன்னா, சீப்பான ஆளு சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். இதை கேட்ட விஜய் சேதுபதியால் பொறுத்துக்க முடியலை. இப்போத்தான் நான் சொன்னேன், ஷோவுடைய தரத்தை குறைக்காதீங்க, கெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஆளுகிட்ட இந்த மாதிரி நான் வார்த்தைகளை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. இந்த வீட்டுக்குள்ளே வாட்டர்மெலன் பேசி அத்தனை வார்த்தைகளையும் எடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி பேசியிருந்தாங்க. சீப்பான ஆள், காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம், உன் ரேஞ்சுக்கு வந்து என் ரேஞ்சுக்கு நீ ஈக்குவல் கிடையாது, தகுதி இல்லை, தராதரம் இல்லை, படித்த படிப்பு இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து ஆளே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, இப்படி இந்த வீட்டுக்குள்ளே தர்பிசி என்னெல்லாம் பேசினானோ அது எல்லாத்தையுமே சொல்லி, இது மட்டும்தான் இந்த ஆளுக்கு தெரியும், இது மட்டும்தான் இந்த ஆள் வாயிலிருந்து வரும், படிச்சிருக்கேன் என்று என்னையா படிச்சிருக்க நீ, இதான் நீ படிச்சிருக்க லட்சணமா அப்படின்னு செம்ம கேள்வி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை விஜய் சேதுபதி பர்டிகுலராக இந்த செனத்தவளை இந்த மாதிரி கேட்பாருன்னு நான் துளியும் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கேட்ட கேள்வியில் அவன் மறந்து போயிட்டான். ஸோ இந்த இடம் தான் சேனலை வந்து ஒரு அவசர முடிவு எடுக்கிறதுக்கு தூண்டி இருக்கு. ஓகேவா? ஸோ சாட்டர்டே என்ன, சண்டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அரோரா வந்து ஒரு மேட்ரை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டாஸ்கில் லவ் பொண்ணு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு டிபேட்டாக வந்து இந்த தர்பிஸை பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசி அவனை மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுக்காத குறை தான் வீட்டை விட்டு எப்படி மீராமுத்தனை வெளியேற்றினாங்களோ அந்த மெத்தடில் தர்பீஸ் அவர்களை வெளியேற்றிருக்காங்க. எதுக்காக ரெட் கார்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சேனல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்தா ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். எங்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்குற விருப்பம் இல்லை. ஏன்னா திவாகருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சேனலாலே பொறுத்துக்க முடியாத ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுச்சு. நீங்கள் அதான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கேமராலாம் அவனை சட்டை கூட பண்ணலை. இது வரைக்கும் திவாகர் எங்கே இருந்தாலும் திவாகரை ஃபோக்கஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றதை பார்த்து அது வெளியில் ஒரு மீம் மெட்டீரியலாக மாறி வைரலாக மாறி ஷோக்கான ஒரு டிஆர்பியை கொடுத்தது. ஆனால் என்னைக்கு கேஸ்டிஸ் மனப்பான்மையில் இவன் பேச ஆரம்பித்தானோ வினோத் அவர்களை, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து பாருங்கள், திவாகருடைய ஆதரவாளர் வினோத் அவர்களுடைய போட்டோவை மார்க் பண்ணி ஒரு நாய் மாதிரி, நாய் முகத்துக்கு பதிலாக வினோத்துடைய முகத்தை வச்சு அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நாயை தான் நெக்ஸ்ட் அடிக்கணும், எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து சாதி ரீதியான தாக்குதல் தான், வன்மம். ஓகேவா? இந்த மாதிரி பேசிட்ட உடனே இதுக்கு மேலே இந்த ஆளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. சேனலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நாட்களுக்குள்ள, அடுத்த 50 நாட்கள் 55 நாட்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்,
இவங்க மேல என்னெல்லாம் நெகட்டிவான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்ததோ அதை அத்தனையுமே பாசிட்டிவா மாற்றணும். ப்ளஸ் பெண்கள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, தெரிஞ்சே பண்றாரு. இப்போ திவ்யாவுடைய கையை பிடிச்சிட்டு எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு அவர் சொன்னதா இருக்கட்டும், ராஜகுரு கேரக்டர்ல இருக்கிற பொண்ணு சின்ன வீடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், டாஸ்க்ல அந்த மாதிரி அந்த புறம் இருக்குன்னுலாம் சொல்லவே இல்லை. இவன் அரிப்புக்கு இவன் வந்து பயன்படுத்திக்கிற ஒரு வெப்பன் அந்த புறம். நான் மன்னர் அந்த புறத்தில் இளவரசிகளை கூப்பிடுறான் பாருங்க. இவனுடைய காஜ் எந்த லெவலுக்கு போயிருக்குதுன்னா, இப்போ பொதுவாக மன்னராட்சி பீரியட்ல அந்த புறங்கள்லாம் இருக்கும். அந்த புறங்களில் இருக்கிறவங்க வந்து அந்த குடியரசின் கீழ் வாழக்கூடிய பெண்கள், விலை மாதுக்கள் இருப்பாங்க. எந்த அந்த புறத்தில் நாட்டின் இளவரசி ராணி இருந்திருக்காங்க? இவன் கூப்பிடுறது அந்த நாட்டினுடைய இளவரசிகள் 3 பேரை. சரி, அந்த புறம் நீ கூட்டும் போய் என்ன பண்ணுவ? அந்த புறத்துக்கு வாருங்கள் நீ கூப்பிடல, அங்கே போய் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். அந்த புறத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களை ஏதாச்சும் ஒன்று உன்னால் அங்கே பண்ண முடியுமா? எதுக்காக அப்புறம் கூப்பிடணும்? இதுதான் அரிப்பு. அங்கே போயிட்டு கையை பிடிக்கிறது, ரொமான்டிக்காக எதனா ட்ரை பண்ணுறது, இதை வந்து எத்தனை பெண்கள் தான் பொறுத்துப்பாங்க? பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். இதுக்கப்புறமும் விட்டால் இது இன்னும் ப்ராப்ளம் ஆயிரும். இவங்களுக்காக தானே வெளியில் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே ஓட்டின் அடிப்படையில் வெளியில் அனுப்பணும், அதனால வச்சுக்கணும், ஒரு 70 days வரைக்குமாச்சும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சேனலுடைய டிசிஷன். ஆனால் இவ்வளவு ஹோஸ்ட் அவ்வளோ தூரம் சொல்லியும் மறுபடியும் சீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த ஆள் பயன்படுத்துறதுனால ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கின அடிப்படையில் பர்சனல் பிஹேவியர் அடிப்படையில் இவரை வந்து நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி திவாகரை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. திவாகர் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி தான் இது வந்து ஜோ மைக்கேல் அண்ணன் சொன்னது. ஸோ அவர் வெளியில் போக சொன்னதுக்கு அவர் போகவே இல்லையா, அடம் பிடிச்சிருக்கா. அப்படி அப்புறமா அவர் வந்து எல்லாரும் போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் திவாகரை இன்டர்வியூவும் எடுத்திருக்காங்க. அது என்னைக்கு வரும் அப்படிங்கிறது தெரில. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் செலிப்ரேஷன் இருக்குது. திவாகர் வெளியில் போகக்கூடிய அந்த ஒரு சீன் முடிஞ்சிட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய வீடியோவில், அது தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவில் கேக் வெட்டி நம்ம எல்லாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஆசை, ரொம்ப நாள் ஆசை, இவனுக்கு எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளவோ பேசியிருக்கோம். இப்போ கூட இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 4 மணி. அவ்வளோ எதுக்காக இதனால வெளியில் அனுப்பணும், நம்ம எதுக்காக சொல்லணும்? ஷோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவனை மாதிரி ஆட்கள் வந்து சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய ஆள், இவனை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஸோ இந்த ஒரு வெற்றி, இது எல்லாருக்குமான வெற்றி. யாரெல்லாம் திவாகர் வெளியில் போகணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு வெற்றி. இதை நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதில் எத்தனை பேர் அஃபண்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் திவாகர் போன அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகே, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்மளுடைய சென்ட் ஆஃப் பார்ட்டியில் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிறத நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த ரீசன்லாம் அடிப்படையாக வச்சு தான் திவாகரை வெளியில் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.